ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பூந்தி லட்டு தான் செய்ய போகிறோம். பூந்தி லட்டு ஸ்வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த லட்டை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பூந்திக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 1.5 கப் போல் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோடைய பதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. தண்ணியை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஒரு எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லை மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த கடலை மாவில் உள்ள எனக்கு கலரே போதும், அதனால் இதை நான் கலர் எதுவுமே சேர்த்துக்கல. பாருங்கள், இதுமாதிரி கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த பூந்தியை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க, ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. பூந்தியை பொரிக்கிறதுக்கு இது மாதிரி நம்மளுக்கு ஹோல்ஸ் உள்ள ஒரு பிளேட்டு தேவை. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நான் லேசாக ஒரு சின்ன மாவு உள்ளே போட்டு பார்க்குறேன். மேலே நல்லா எலும்பி வரணும். எலும்பி வந்துருச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மேலே கொஞ்சம் நம்ம மாவை ஊற்றி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டினா கூட பிரச்சனை இல்லை. கடைசியில் இப்போனாலும் நம்ம பாதியாக அரைக்க தான் போகிறோம். ஆனால் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ரொம்ப நேரம் இதை நம்ம பொரிச்சு எடுக்கக்கூடாது. ரொம்ப பொரிச்சிட்டோம்னா முருகலாக மொறுன்னு வந்துடும். அதனால் போட்ட ஒரு 30 செகண்ட்லேயே நம்ம எடுத்துடணும். கிறிஸ்பினஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே எடுத்துருக்கணும். நம்மளுக்கு அந்த சாஃப்டான டெக்ஸ்சர் தான் தேவை. போட்ட உடனே நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி நான் எல்லா மாவையும் ஒரு 30 செகண்ட் போல் பொரித்து எடுத்துக்கிட்டேன். சாஃப்டாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட பூந்திலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்படியே நம்ம பிடிச்சோம்னா நம்மளுக்கு பிடிக்க ஆட்டம் வராது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல பாதியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாத்தையும் சேர்த்தா ரொம்ப அது மாவு மாதிரி ஆகிடும். அதனால் பாதி சேர்த்தா போதும். இதை நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திருன்னு அரைக்கணும். மிக்சியில் நல்லா பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி திரியாக இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீதி மாவோட இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரை பாகு சேர்த்ததுக்கப்புறம் இதுமாதிரி நம்மளுக்கு பிடிச்சா பிடிக்கிறதுக்கு வாட்டம் வரும். அதுக்காக தான் இப்படி பாதி நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறோம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் நான் 1.5 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1.5 கப் மாவு எடுத்தேன், அதனால் நான் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் நான் 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னே இதில் 3 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா நுர பொங்கி வந்திருக்கு சர்க்கரை பாகு. இதில் நம்மளுக்கு ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ். இப்போ ஒரு கம்பி பதம் எடுத்தோம்னா அது பாதியாக உடையணும். அந்த ஸ்டேஜ் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் நம்ம உதிர்த்து விட்ட பூந்தியை இது கூட சேர்த்துக்கலாம்.
சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு வந்து லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நேராக ஆக தான் இறுக ஆரம்பிக்கும். இப்போ சர்க்கரை பாகில் வந்து நம்ம பூந்தி போட்டிருக்கனால இப்போ இந்த பூந்தி வந்து இந்த சர்க்கரை பாகில் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்யில் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடான நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது. அதனால் லேசான சூடு இருக்கும் போதே கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸ் தேவைன்னா பெருசாக கூட உருண்டிக்கலாம். நான் வந்து சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கிறேன். இப்போ பார்க்கறதுக்கு லூஸாக இருந்த மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக தான் இந்த லட்டு வந்து நல்லா டைட் ஆகும். ஒரு 2 மணி நேரம் போல் நம்ம உருட்டி அப்படியே வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளுடைய லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம இந்த கடலை மாவில் உள்ள கலர் தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ரிச்சாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு இது பிச்சு காட்டுறேன் பாருங்கள். லட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இல்லை நல்லா சாஃப்டாக இந்த சர்க்கரை பாகுலாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. இந்த ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.